அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதம் நெருங்கிவிட்டால் வீட்டை எப்படி சுத்தம் செய்வது என்பதே அதனுடைய பிளானில் இருப்போம். ஆனால் ஒரு முஃமின் ரமலானில் அனைத்தையும் விட தன்னை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவது எப்படி என்பதை தன்னை ஆயத்தமாக்கிக் கொள்வார்கள். ரமலான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்க மாதம். ஒரு முஃமின்களுக்கு ரமலான் கண்ணியம் மட்டுமல்ல, அவர்கள் அம்மாதத்தை அடைந்தால் அதனுடைய சிறப்பினுடைய நன்மை, அதனுடைய கூலி, அதனுடைய தகுதி எப்படி என்பதை அதை தேடிக்கொள்வார்கள். அதை கொண்டே அல்லாஹ் உயர்த்துகிறான். அல்லாஹ்விடத்தில் மீளுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பார்கள். இன்றைக்கு நம்மளுடைய ரமலான் எப்படி இருக்கு? ஷாப்பிங் மாதமாக இருக்கக்கூடிய ரமலானாக இருக்கிறது. கடைகளாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆடைகளை வாங்கி குவிக்கக்கூடிய மாதம் அல்ல அது. நியூ கலெக்ஷன் எது, இப்போ என்ன ட்ரெண்டு, இப்போ என்ன மாடலு, எந்த ட்ரெஸ்ஸு இப்போ நல்லா வந்திருக்கு என்பதை தேடி அலையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட மாதம் இல்லை இந்த ரமலான் மாதம். ஷாப்பிங் செல்வதற்காகவே ரமலானுடைய நோன்பை விடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு அடியானிடம் எதிர்பார்ப்பது இம்மாதத்தில் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய தௌபா. அல்லாஹ் விரும்பக்கூடியது பாவ மன்னிப்பு, தௌபா. அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக தௌபா தேடக்கூடிய மாதமாக ஆக்கிக்கொள்ளணும். அப்படி ஒரு அச்சத்தை நாம் உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.